ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க சைக்காலஜிக்கல் டேர்ம் ஃபால்ஸ் மெமரி. ஸோ ஃபால்ஸ் மெமரி அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு மெமரினா என்னது? நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டு வெளியே போய் என்ஜாய் பண்ணியிருப்போம். ஸோ அந்த விஷயம் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ வந்து நான் அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரீகலெக்ட் பண்ணி நம்ம நினச்சி பார்ப்போம் இல்லையா? ஸோ அதான் வந்து மெமரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபால்ஸ் மெமரி அப்படின்னா, நம்ம லைஃப்பில் ஒரு தடவை கூட நடந்திருக்காத ஒரு விஷயத்த இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு மெமரியில் கொண்டு வரது தான் ஃபால்ஸ் மெமரி. ஆர்எல்ஸ் ஒன்று நடந்திருக்காது, அப்படின்னா நடந்திருக்கும். பட் அதை வந்து நம்ம வேறு மாதிரி ஆல்ட்ரு பண்ணி அதை சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இது வந்துட்டு ஃபால்ஸ் மெமரி. ஸோ இந்த ஃபால்ஸ் மெமரி வந்துட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி உண்மையாக நடந்த மாதிரியே நம்மளுக்கு தோணும், ஆனால் லைஃப்பில் நடந்திருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னன்னா, இப்போ 10 இயர்ஸ் முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ அதனால் மெமரி நம்ம சொல்லுவோம். ஒரு சில விஷயம் நடந்திருக்காது, ஆனால் இது வந்துட்டு ஒரு மெமரியாக சொல்கிறது வந்துட்டு ஃபால்ஸ் மெமரி. ஸோ அந்த 10 இயர்ஸ் கேப்பில் வந்துட்டு நம்மளோட எமோஷன்ஸ், ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் வந்துட்டு மற்றவங்க கூட இருக்கிற நம்மளோட கான்வர்சேஷன், அவங்க கொடுக்குற சஜஷன், நம்மளோட திங்கிங், ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த ஃபால்ஸ் மெமரி வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இப்போ நம்ம பிரெயினில் வந்துட்டு மெமரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இல்லையா? ஷார்ட் டர்ம் மெமரி, லாங் டர்ம் மெமரிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ மெமரி பண்ணுற அந்த பிரெயின் பண்ணுற அந்த ப்ராசஸ். ஸோ அந்த பிரெயினில் வந்துட்டு அந்த கேப் இருந்துச்சு அப்படின்னா, அந்த மெமரி கேப் இருந்துச்சுன்னா, அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நம்மளோட பிரெயின் வந்துட்டு ஒரு சில விஷயங்களை வந்துட்டு அதில் வந்துட்டு ஆட் பண்ணும். அது வந்துட்டு ரீசனபிளாக தான் இருக்கும், நம்புற மாதிரி தான் இருக்கும். பட் அது வந்து நடந்திருக்காது. இப்போ வந்துட்டு நம்ம நிறைய பேர்ட்ட வந்து நான் சின்ன வயசில் நான் இப்படிலாம் பண்ணேன், நான் அப்படிலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு சின்ன வயசில் நடந்த விஷயம் நம்ம ஷேர் பண்ணுவோம் இல்லையா? அந்த மெமரிஸ்லாம் ஷேர் பண்ணுறோம். எப்படி நடந்தது அதெல்லாம் அப்படியே நடந்திருக்கும். சின்ன வயசில் எப்படிலாம் நடந்துச்சோ அது அப்படியே இருக்கும். ஆனால் அது மெமரிஸாக நம்ம சொல்கிறப்போ எக்ஸாக்டாக அப்படியே சொல்லுவோமான்னு கேட்டால் சத்தியமாக கிடையவே கிடையாது. அது ஏன் நம்ம அப்படி சொல்ல மாட்டோம்? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஞாபகம் அவ்வளோவா இருந்திருக்காது. ஓகேவா? ஃபர்கெட் ஆகிருக்கும், அது மெமரி டிகேவாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து இப்போ சொல்கிறாங்கல்ல, இத்தனை வருஷத்தில் வந்துட்டு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய விஷயம் நமக்கு நடந்திருக்கும் இல்லையா? நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம், நிறையா பேசியிருப்போம், நிறையா படிச்சிருப்போம். ஸோ இது எல்லா விஷயமும் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரிஜினலாக இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸோட மெமரியை வந்துட்டு மாற்றி நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இதான் வந்துட்டு ஃபால்ஸ் மெமரி. ஸோ இந்த ஃபால்ஸ் மெமரி யார் கொஞ்சம் அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த நிறைய மூவிஸ், கார்ட்டூன்ஸ் நிறைய பார்ப்பாங்க இல்லையா? ஸோ இந்த மூவிஸ்லாம் பார்க்கும்போது ஸ்க்ரீனில் தான் ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கும், டிவியில் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அது அப்படியே ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுறனால நம்ம லைஃப்பில் அதே மாதிரி நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல், ஸோ இப்படிலாம் வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கனால நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சு சொல்கிறது, அது வந்துட்டு ஃபால்ஸ் மெமரி. ஸோ பேசிக்காக ஃபால்ஸ் மெமரி அப்படின்னா இதுதான். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு சைக்காலஜிக்கல் டேர்ம்ஸ் பற்றி பார்க்கலாம்.